ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த ஸ்லோனஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒத்து வராது. போர் தொழிலோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது. இன்னும் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஒரு கதை நல்லா இருக்கும்னு பார்த்தேன், கதை இருக்குது, ஆனால் கிளைமேக்ஸு நடுவில் இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சொதப்பிட்டான். 2K கண்டிப்பாக இந்த படம் கனெக்ட் ஆகாது. 90s ஃபுல்லாக 90s காலங்கள் நடக்கிற மாதிரி தான் கதை. ஒரு என்ன கொடுக்கணுமோ அவரால் என்ன முடியுமோ அதுக்கு அதை விட அதிகமாகவே 100% உழைப்பு போட்டிருக்காரு. ஸோ அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. பட் அவருமே நான் வந்து விக்னேஷ் ராஜாவை நம்பி வந்தேன், அந்த மாதிரி அவரும் விக்னேஷ் ராஜாவை நம்பி தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரைட்டிங்கில் சொதப்பினது வந்து இது முழுக்க முழுக்க இதோட எல்லா இதுவுமே வந்து விக்னேஷ் ராஜாவுக்கு தான் போய் சேரும். அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. போர் தொழில தான் எல்லாரும் யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. படம் பார்க்க வரும்போது போர் தொழில் மாதிரியான ஒரு படமா இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? நான் வந்து போர் தொழில் மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. போர் தொழிலில் ஒரு பெஸ்ட்டான ரைட்டிங் இருந்துச்சுல, அந்த மாதிரி அவர் இது வேற ஒரு ஜானரு, ஆனால் ரைட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தது வந்து பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம், 1 மணி நேரம் கழிச்சு தான் கதைக்குள்ளாரே போகிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் மொத்த தேட்டரும் தூங்கிடுது. இன்ட்ரோல் பிளாக்ல தான் எல்லாம் எந்திரிச்சிக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் திருப்பி தூங்குற மாதிரி ஆகிடுது. கிளைமேக்ஸ் ரொம்ப ட்ராகாக இருந்துச்சு. ஸோ ரைட்டிங்கில் வந்து பெரிய சொதப்பல். ஸ்டில் ஃபேன்ஸ் வந்து தனுஷை பார்த்தா போதும், தனுஷோட படம் அப்படி எக்ஸைட் ஆகும்போது ஸ்டில் ஒரு கதை நிற்கணும்ல படத்தில். ஒரு தேட்டருக்கு வந்து நிற்கணும்னா கதை நிற்கணும்ல. ஸ்டில் ஏன் அதை வந்து இது பண்ண மாட்டாங்க? ஸ்டில் அவங்க என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, அவர் விக்னேஷ் ராஜா வந்து ஒருவேளை போர் தொழில் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோன்றது அவர் எல்லா பேட்டிலையும் சொல்கிறாரு, அது என் மண்டைக்கு போகல அப்படின்னு. பட் படம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, மண்டைக்குள்ளார போன மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு மாதிரி அசால்ட்டாக எழுதுன மாதிரி இருக்குது கதை, ஏனா தானோன்னு எழுதுன மாதிரி இருக்குது, ஒரு சிரத்தை எடுத்து எழுதுன மாதிரி இல்லை. மேபி அவரோட பெஸ்ட்டு போர் தொழில் மட்டும்தானா, மொத்த பெஸ்ட்டையும் அதிலே கொடுத்துட்டாரா, இல்லை அடுத்து வர படங்கள் எப்படி இருக்குன்றது தெரில. அதே மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பண்ணுறாரு தனுஷ். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லேஜ் சார்ந்தே அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அப்பா சென்டிமெண்ட் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அது அப்படி அந்த ரிப்பீட்டட்னஸ் தெரியல இதில். ஏன்னா இப்போ வர ட்ரெண்ட் வந்து கிளைமேக்ஸில் அப்பா சென்டிமெண்ட் வைக்கிறது, இது ஃபர்ஸ்ட்லேயே வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தெரில. பட் தனுஷை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவர் சக்திக்கு மீறி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அசுரனில் எந்த மாதிரியான ஒரு உழைப்பு போட்டிருந்தாரோ அந்த உழைப்பு இதுலேயும் போட்டிருக்காரு. இல்லை, சுத்தமாகவே இல்லை. 2 மணி நேரம் கட் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் கட் பண்ணி தான் 1/2 மணி நேரம் தான் படம். 2 மணி நேரம் வச்சிருக்கணுன்றேன். 2 மணி நேரத்துக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் கொஞ்சமும் கிளைமேக்ஸில் கொஞ்சமும் கட் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த ஸ்லோனஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒத்து வராது. என்ன எதிர்பார்த்த? போர் தொழில் படம் எனக்கு பிடிக்கும். போர் தொழில் படம் நல்லா பண்ணியிருந்தார் டேரக்டரு, அந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன். அதை விட சூப்பராக இருக்குது படம். அதை விட ஒரு 100 டைம்ஸ் வாட்சபிள் இந்த படம். எதனாலனா விவசாயிகள் இருக்காங்கள, அவங்களுடைய கஷ்டத்தை வந்து தனுஷ் வந்து போக்குறாரு. அவரெல்லாம் அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். விஜய் சாருக்கே டஃப் கொடுப்பாரு தனுஷ் அடுத்த அரசியலுக்கு வந்தாருன்னா. நான் உண்மையை சொல்கிறேங்க. ஏங்க தேட்டரில் வந்து ஒருத்தன் வந்து படம் பார்க்குறப்போ அந்த மனுஷன் வந்து ஒரு மக்களுக்காக நல்லது பண்ணுறானா, அதே மாதிரி தானே அந்த விஜய் சார் நிறைய நல்லது பண்ணி தானே படம் வந்தார். இப்போ இவர் தனுஷ் சார் நல்லது பண்ணி தானே வராரு. அடுத்த கட்ட அரசியல் தானே. எவ்வளோ வயசு வரைக்கும் நடிச்சுட்டே இருக்க முடியும்? 50 வயசு 60 வயசு, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன? அரசியல் தானே. ஸோ அரசியலுக்கு வந்தால் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அவர் ஆப்போனண்ட்டாக போட்டியாக வந்திக்கலாம். தனுஷ் நிற்கலாம், இவர் விஜய் நிற்கலாம். அப்புறம் 2 பேர்த்துல எந்த கட்சின்னு வின் பண்ணிட்டு போடலாம்ல. இல்ல பயங்கர என்கேஜிங்கா இருக்கு. அப்படியே சுவாரஸ்யமா சக்கு 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 சக்குன்னு நகருது. ஸ்கிரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு போரிங்கே அடிக்கல. கண்டிப்பா இந்த படம் ஆஸ்கார் அவார்டு வரும். அந்த ஆஸ்கார் அவார்டு இன்பநிதி கையால தனுஷ்க்கு கொடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தனுஷ் சார் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்லே த பெஸ்ட் ஸ்கிரிப்ட், த பெஸ்ட், அவரோட கரியர்லேயே தி பெஸ்ட் ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் தான். வில்லேஜ் பண்ணுறாருன்னா அவருக்கு வில்லேஜ் மக்களை பிடிக்குது. அவர் உண்மையாலுமே அவர் என்ன கதைன்னு தெரில. அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த ஃபீல் இன்னும் அவருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்பா அம்மா வந்து வில்லேஜுக்கு போய் பார்க்குறது, அந்த கருப்பு சாமி அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டெப்த்தாக ஒரு ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தனுஷ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் சார். சார் சூப்பர் சார், கிரேட் சார். யூஆர் கரை சேரும். வாழ்த்துக்கள். மமிதா பைஜு எனக்கு வருத்தம். மமிதா பைஜு வந்து இந்த மாதிரி நான் பார்க்கல. ரொம்ப ஏழையாக பாமரனாக காமிச்சிருக்காங்க. எனக்கு மமிதா பைஜு வந்து அப்படியே மாடல் மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். அந்த வகையில் மமிதா பைஜு அந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக ஹாப்ட் ஆகலை. எனக்கு மமிதா பைஜு கேரக்டருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். மமிதா பைஜுவே பேங்க்கை பூந்து கொள்ளையடிச்சிருந்தா அது ஒரு ரெவல்யூஷன்ல.
பெண் கொள்ளையர்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நான் ட்விஸ்ட் எதிர்பார்த்தேன், கிடைக்கல அந்த ட்விஸ்ட். கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காரு அவரு. ரியல் லைஃப்லயும் கொள்ளையடிக்கிறாங்க, மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி தான் தேட்டர்லயும் நாங்கள் கொள்ளையடிப்போம், அதே காசை நாங்கள் வந்து பேங்க்ல கட்டுவோம், திருப்பி கொள்ளையடிப்போம் கட்டுவோம், கொள்ளையடிப்போம் கட்டுவோம், சர்க்கிள் ஆஃப் லைஃப். ஓவராலா வந்து யாருக்கான படம்? ஜென்சிஸ் கண்டிப்பா வந்து இந்த படம் எடுத்துப்பாங்க. ஜென்சிஸ் எல்லாருக்குமே விவசாயத்தை நம்புறவங்க, விவசாய மக்களை வந்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய இந்த படம். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. விக்னேஷ் ராஜாட்டு இதை நான் கொஞ்சம் பார்த்தா வந்தோம். போர் தொழிலோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது, இன்னும் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸ்டில் வில்லேஜ் அப்படியே வில்லேஜ் சப்ஜெக்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான மூவி பார்க்கும்போது எப்படி இருக்கு? வில்லேஜ் சப்ஜெக்டான மூவி தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு இட்லி கடை அது மாதிரிலாம் பார்த்துட்டு இது சூப்பர் தான். இது எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் பிரதர். இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கலாம். அந்த கல்ப்பு மேட்டெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. போர் தொழில் வந்து ஒரு எக்ஸைட்டான ஒரு மூவி. அப்படியே அடுத்து என்ன நடக்க போகுது சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அதோட ஜேர்னரே இல்லைன்றாங்க. உங்களுக்கு படம் பார்க்கணும். அதான் போர் தொழில் வேற, இது கரசாமி வேற, ரெண்டுமே வேற வேற தான். ஆனால் போர் தொழில் மாரி இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான்ப்பா. சாங்ஸ் வைஸ் வந்து பெருசாக வந்து எந்த சாங்கும் ஹிட் ஆகல, தீம் மியூசிக்கை தவிர. படத்தோட பார்க்கும்போது எப்படி இருக்கு? நம்ம அசுரில் சிவசாமி அதில் ஜிவி ஒன்று பண்ணியிருப்பாப்புல, இதில் கரசாமியா ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜிவியோட இது நல்லா இருந்தது, பிஜிஎம் சூப்பர் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. கண்ணம்மா காதுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு, நல்லா இருந்தது. ஆமாம், அதெல்லாம் அவங்க ரொம்ப பில்டப் பண்ணி பேசினாங்க, அவங்க இன்னும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். மமிதா பைஜோட இன்னும் வேலை வாங்கிக்கலான்னு போலன்னு தோணுது பிரதர். ஒன் டேபிள் வாட்ச். ஓகே, ஒரு கதை நல்லா இருக்கும் பார்த்தேன், கதை இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸு நடுவில் இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆமாம், அது ஆத்தியாரில் கிளைமேக்ஸ் கூட கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. தொடர்ந்து வில்லேஜ் சப்ஜெக்டை பார்க்குறது எப்படி இருக்குது தனுஷா? இட்டு கடை அது தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஒரே கான்செப்டாக இருக்குது, நல்ல கதையாக எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க படத்தை. ஒட்டி பார்க்கலாம். தனுஷா மெயின், ஹீரோயின் கேரக்டர் இது படம் தெரியல. செகண்ட் ஹாஃப் ஹீரோயின் கேரக்டரே இல்லை. படம் ட்ரெய்லர்லேயே பார்த்தேன், ஒரு தனுஷ் திருடராக நடிச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக வேறு மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பழைய கான்செப்ட் தான், ஆனால் நல்லா இருக்குது படம். இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. மமிதா பைஜும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருமே ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம். கிராமத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த பேங்க்கில் லோன் வாங்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்காகவே எடுத்த படமாக இருக்குது. அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல ப்ரோ. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸு அந்த கிராமத்தில் இருக்கவங்க, பேங்க்கில் கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் வந்து ஃபுல்லாகவே நேஷனல் அவார்டுக்காக தான் நடிக்கிறாரு. அவர் இந்த இதுக்காகலாம் 100 கோர் 200 கோர்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் நேஷனல் அவார்டு, அவர் நடிப்பு, அந்த அவர் எடுக்கிற கான்செப்டே பயங்கரமாக இருக்குது. ஸ்டோரிலாம் வேறு லெவலில் செலக்ட் பண்ணுறாரு. நான் தனுஷ் ஃபேன் தான். புரியல, இந்த ஸ்டோரி புதுசாக இருக்குது, இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. நிறைய கிராமத்து டாபிக்லாம் வந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். போர் தொழில் மாதிரி இல்லை, போர் தொழில் வேற கிரைம் த்ரில்லரு. இது வந்து இது ஃபுல்லாகவே ராபரி, அதாவது திருட்டி. நிறைய பேர் திருடர்கள்லாம் நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் திருடுறது எப்படின்னு காட்டியிருக்காங்க, ஈஸியாக திருடுறது எப்படின்னு காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேங்க்கில் திருடுறதா காட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் தனுஷ் ஆக்டிங்காகவே நல்லா ஓடும் படம். சூப்பராக இருந்தது. அதாவது வந்து தனுஷர் எப்பவுமே வந்து கலை அசுரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து கலை அரக்கனாக வாழ்ந்துருக்காரு. அவர் படத்துக்கு படம் வந்து நடிப்பில் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சூப்பராக இருக்குது அவரோட நடிப்புலாம். சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா வந்து அந்த கேமராவோட ஒளிப்பதிவு சொல்லலாம். அதாவது வந்து அந்த வில்லேஜ் மனம் மாறாமல் டப்புன்னு நம்மளுக்கு வில்லேஜ் படம்லாம் வந்து டக்குன்னு கிளிக் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம சிட்டி பெஸ்ட் படங்களை ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு சிட்டியை வந்து ஃபுல்லாகவே பார்த்து பீச்சு கீச்சுன்னு எல்லாம் பார்த்துடலாம். ஆனால் பட் வந்து வில்லேஜ் லைஃப்பில் வந்து அவ்வளோ வந்து மண்மனம் மாறாமல் பார்க்குற ரொம்ப கஷ்டம்.
அதே மாதிரி அதுலேயும் வந்து இன்னொரு கஷ்டம் என்னென்னா விவசாயிகளோட கஷ்டம், அந்த நிலங்கள் அவரோட பட்ட வழிகள் அப்படிலாம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. அதாவது ஒரு விவசாய குடும்பத்திலே போய் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் போய் அந்த விவசாயிகளோட அடிப்படை எப்படி இருக்குது, அந்த நிலம் எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊரோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, அவங்களே எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அந்த வழி என்னன்றதை படம் உள்ள அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. திருடனா பண்ணியிருக்காரு படத்தில். திருடன் கிடையாது, நல்லவன் தான். அதாவது வந்து திருடன்றது வந்து பேங்க்கு தான் திருடன். நம்ம வந்து அதாவது வந்து அஃபிஷியலாக எடுத்தால் நல்லவன்றாங்க, டைரக்ட் எடுத்தால் திருடன்றாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே திருடன் தான். ஸோ அதை வந்து காட்டியிருக்காங்க. ஓகே, என்னென்ன விஷயங்கள் அந்த திருடும் போது அந்த விஷயம் உண்மையாகவே வந்து நம்மளே அந்த கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதா? இல்லை, கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யாருக்கா இருந்தாலும் வழி வரும், யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு குடும்பத்தில் அப்படி பிறந்திருந்தா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் யாராக இருந்தாலும் தேட தோணும். நானாக இருந்தாலும் தேடுவேன். அவராவது கொஞ்சம் பேங்கில் அடிக்கிறேன், நான் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்கும் கொள்ளையடிச்சிருவேன். இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபுல்லாக பேங்க் நல்லா கொள்ளையடிச்சிருவேன். 2Kலாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதை வந்து 90s வந்து பிறந்த வந்து அவங்களுக்கு தான் அதை தெரியும். அதாவது வந்து வில்லேஜில் வந்து அது இப்போ அடிப்படையிலேருந்து வாழ்ந்துருக்கணும். ஒரு விவசாய குடும்பத்தில் வாழ்ந்து இருந்த மட்டும்தான் அந்த வழி புரியும். 2K கண்டிப்பாக அந்த படம் கனெக்ட் ஆகாது. 90s ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 90s காலங்கள் நடக்கிற மாதிரி தான் கதை. அவர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபைல் தான் பொறுத்து இருப்போம். அதான் எல்லாமே வந்து வில்லேஜ் ஃபைல் நடிக்கிறாருண்ணா. படேஷன் டூரிஸ்ட் வந்து 2 கவர் தான், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 2 ஹவர் எந்த ஒரு லாக்கும் கிடையாதுண்ணா. மியூசிக்கில் வந்து நடிப்பு எல்லாமே சூறாகுது. அதை தாண்டி பார்த்தா கேஸ் ரொம்ப அளவுச்சிட்டேன். நான் அப்பா கேட்டேன்னு வச்சு ரொம்ப எனக்கு வந்து பொருந்த மாதிரி நானே ஒரு 10 நிமிஷம் கழுதுட்டேன். தொண்டை வத்து போச்சு எனக்கு. வேற எதை கொண்டு வந்துடலாம். அந்த லோன் பற்றி சொன்னதால கொஞ்சம் லாக தான் போச்சு. வேற எதாவது நான் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவை கஞ்சா வந்து ஒழிக்கிறது வர கொண்டு தான் லோன் அருமையாக வந்துருக்கும். ஏன்னா வடச்சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெற்றிமானோட பெரிய படம், நல்லா ஹைப்பான படம் தான் அது. ஆனால் அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு போகிறோம், தமிழ் நாசமாக போகுது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க மாதிரி கஞ்சா அடித்து கடையை உடைக்கிறாங்க. வயசான கிழவனை வந்து வெட்டுறாங்க. இன்னும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அரைஜாக போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுதான் வந்து மக்கள் வந்து இந்த 20 கிட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களே. நான் வந்து 90 கிட்ஸ் தான் ரொம்ப நல்ல தரமான படம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். கரை 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது 90s நடந்த படம் தான். அது 2K கிட்ஸ் பொருந்ததானா 90s தான் 100% பொருந்தது. அது ஏன்னா போர்த்தெளி பார்த்தீங்கன்னா அது வேற சேனல். ஏன்னா கிரைம் த்ரில்லிங் படம், இது ஆக்ஷன் பேக் தான். ரொம்ப அருமையாக போச்சு. எனக்கு திருப்தி தான் போச்சு. எனக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மம்தா பார்த்தீங்கன்னா மாடர்ன் கேர்ள் பார்த்து தான் பார்த்துட்டோம். வில்லேஜ் கேர்ள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா 100% பொருந்தலாம். 50% தான் பொருந்துருக்கு. இன்னும் பார்க்க நமக்கு கண்டிப்பாக பொருந்துன்னு நினைக்கிறேன். காமெடி பார்த்தா கர்னாஸ் காமெடி ஓரளவு செட் ஆச்சுண்ணா. மற்றபடி எமோஷன் தான் அதிகமாக போச்சு படத்தில். ஆமாண்ணா, சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் தேவைப்படுற படம், இந்த சொசைட்டிக்கு வந்து தேவைப்படுற படம். 90s நடக்கிற கதை. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஜிவி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அசுரன் வந்து வேற ஜானர், அதாவது ஒரு ரிவெஞ்ச் இது. பட் இது வந்து ஒரு த்ரில்லரு. கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். பட் ஒவ்வொரு ஃப்ரேமுமே நம்ம நினைக்கிறது வந்து அடுத்த ஷாட்டில் நடக்காது. பட் நம்மளை என்கேஜாக வந்து பக்காவாக வந்து என்டர்டெயின்மெண்ட் கூட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் ஒரு எமோஷன் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட் இருக்குது. அப்பாவுக்காக ஒரு ஹீரோ வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு சேஸ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி ஒரு அவருக்கு நியாயமாக படுறதை வந்து எப்படி பண்ணுறாரு. பட் இது தப்பு தான். அவர் பண்ணுறது தப்பாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு பார்க்கும்போது அது தப்பாக தெரியாது. பட் இது கரெக்ட் அப்படின்னு தோணும். பட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். அதுதானே சார் நம்ம லைஃபே. சுற்றி நம்ம சென்டிமெண்ட்டில் தானே இருக்கோம். யாருமே அப்பா இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ நமக்கு கனெக்ட் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்ட் வேணும். அது அப்பா சென்டிமெண்ட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே பவர்ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக. அதாவது டியூரேஷனாக கம்மி தான். பட் நமக்கு படம் ஃபுல்லாக நமக்கு அதை கடத்தியிருப்பாங்க. அப்பாவுக்காக தான் ஓடுறாரு, அப்பாவுக்காக பண்ணுறாரு. பட் அப்பாவுக்காக எதுவுமே பண்ணாதவர் திருப்பி வந்து நான் அப்பாவுக்காக ஒன்று பண்ணுறாங்கும் போது நம்மளை இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக நம்ம கனெக்ட் பண்ணி கூட்டு போகுது.